பிரிட்டன் இளவரசர் வில்லியம் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக சவுதி அரேபியா வருகை. பிரிட்டனின் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் 2026ஆம் ஆண்டின் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்துள்ளார். பிப்ரவரி 9ஆம் தேதி ரியாதில் உள்ள கிங் ஹாலித் சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு அதிகாரப்பூர்வமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது இளவரசர் வில்லியமின் சவுதிக்கான முதல் தனிப்பட்ட அரச பயணமாகும். 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயணத்தில் சவுதி பிரிட்டன் இடையிலான வர்த்தகம், ஆற்றல், முதலீடு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது முக்கிய நோக்கமாக உள்ளது. ரியாதில் அவரை துணை ஆளுநர் இளவரசர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் அசீஸ் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது இளவரசர் வில்லியம் சவுதியின் இளம் தலைமுறையினருடன் சந்தித்த நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சிகள் குறித்து கலந்துரையாட உள்ளார். அவரின் முதல் நிகழ்வாக ரியாதின் புறநகர் பகுதியில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் அத்-வைப் பகுதியை பார்வையிடுகிறார். பின்னர் சவுதி கிரவுன் பிரின்ஸ் மற்றும் பிரதமரான முகமது பின் சல்மான் அவர்களுடன் முக்கிய சந்திப்பு நடைபெற உள்ளது. பிரிட்டன் அரச குடும்பம் சமீபத்திய சர்ச்சைகள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ள நிலையிலும் இந்த பயணம் இரு நாடுகளின் நீண்டகால சுமார் 100 ஆண்டுகளாக நீடிக்கும் தூதரக உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இளவரசர் வில்லியம் அல் உலா வரலாற்று நகரம், ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். சவுதி பிரிட்டன் உறவுகளை இந்த பயணம் புதிய அத்தியாயமாக அமையும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.